டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்க drop down கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் இதுல செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் வந்துடும். ஸோ நான் ஷேப் ஃபார்மேட்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்க்கு உண்டான சேஞ்சஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணையிலும் வேண்டிய ஒரு சேஞ்சஸ் பண்ணையிலும் அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணையிலும் அண்ட் இந்த ஏரியால உங்களுக்கு வேண்டிய டைப்பிங்கை பண்ணிட்டு இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஓகே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகே திஸ் இஸ் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் நான் பார்ப்பேன் how to insert a table. ஒரு டேபிள் நாங்க இன்சர்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஓகே for that நாங்க எங்களுக்கு இந்த இன்சர்ட் டேப்ல ஓகே போனீங்கன்னா டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல drop down நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சைடுக்கு போறது ஓகே ஹாரிசான்டலா போறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் அது கீழே போறது ரோஸ். இப்படி உங்களுக்கு வேண்டிய ஒரு ரோ நம்பர் காலம் நம்பர் இதுக்காக செலக்ட் பண்ண ஓகே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் ஆகும். அப்படி இல்லாத இன்சர்ட் டேபிளுக்கு போயிட்டு நீங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் 4 என்றும் நம்பர் ஆஃப் ரோஸ் 6 என்றும் அப்ளை பண்றேன். கிளிக் ஓகே. இப்போ எனக்கு நாங்க அப்ளை பண்ணால உள்ள காலம் 4 காலம் உள்ள ஒரு டேபிள் 6 ரோஸோட வந்துட்டு ஓகே. நான் டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் டேபிள் டிசைன் இந்த ஒரு நியூ டேபும் இது நான் பிக்சர் ஃபார்மேட் ஷேப் ஃபார்மேட் பார்த்த மாதிரி தான். அண்ட் தென் லே அவுட் சொல்லி இன்னும் ஒரு டேப் இந்த டேபிளுக்கு மட்டும் ஆட் ஆகும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டிசைன்ல எனக்கு சிம்பிள் டேபிள் ஸ்டைல் இது drop down கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு டேபிள் ஸ்டைல் சூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ண இடும் ஓகே. நெக்ஸ்ட் இதுல கலர்ஸ் எனக்கு ஒரு காலமை செலக்ட் பண்ணியோ ஒரு ரோவை செலக்ட் பண்ணியோ ஷேடிங் அப்ளை பண்ண இடும் ஓகே. ஸோ ஒரு செல்கோ எனக்கு வேண்டிய ஒரு செல்கோ எனக்கு ஷேடிங் அப்ளை பண்ண இடும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பார்டரோட ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ண இடும் using this border painter okay. so இதுதான் இந்த டேபிள் அண்ட் டிசைன் சொல்ற டேப்லேஜர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் we move to layout. இதுதான் எனக்கு முக்கியமான டேப் ஓகே. இந்த டேப் எனக்கு இப்போ நான் இதை டைப் பண்ணேன் இப்போ நான் இங்கிட்டு ஓகே. பிஃபோர் தட் எனக்கு இந்த டேபிளோட இந்த ரோஸ்ட் சைஸை இப்படி அட்ஜஸ்ட் பண்ண மேலும் ஓகே. எனக்கு வேண்டிய ஒரு சைஸ்க்கு இந்த அப் அண்ட் டவுன் ஆரோமா வர இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி எனக்கு இந்த டேபிளோட இந்த ரோஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண இயலும் ஓகே. நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த காலம்ஸ்ல டைப் பண்றேன் நேம்ஸ் அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சரி
நான் சும்மா டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணி தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் சேஞ்சஸ் பண்ண இயலும். ஓகே, எனக்கு இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரே நேரம் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ண இயலும். ஓகே, யூசிங் திஸ் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஐக்கன்ஸ் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல இருக்கிற அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். நான் இந்த இந்த காலம் அப்படி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற வேர்டிங்ஸ் எனக்கு வேண்டிய ஒரு அலைன்மெண்ட்க்கு கொண்டு வர இயலும். ஓகே, யூசிங் திஸ் அலைன்மெண்ட் ஆப்ஷன். இதெல்லாம் நாங்க ஃபாண்ட் புக்லயே பார்த்தோம். அதே தான் இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வேண்டிய ஒரு அலைன்மெண்ட் உங்களுக்கு இங்கிட்ட அப்ளை பண்ண இயலும். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஒரு குரூப்பை பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 4 ரோஸ் உள்ள ஒரு டேபிள் தான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரோக்கு கீழே இன்னும் ஒரு அடிஷனல் ஒரு ரோ வேணுமேட்டா யூ கேன் இன்சர்ட் பிலோ. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய இன்சர்ட் பண்ண. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த காலம்க்கு இந்த செல்க்கு லெஃப்ட்ல வேணுமெண்டா you can select and insert right. உங்களுக்கு வேண்டிய மாதிரி insert left இந்த மாதிரி columns and rows additionally insert பண்ண இயலும். Next உங்களுக்கு okay, you have one more option. இந்த ரெண்டு columns-உம் இந்த ரெண்டு cells-உம் number 1 and number 2 இந்த ரெண்டு செல்லும் நீங்க merge பண்ண நினைச்சீங்கடா, ஒரு செல் ஆக்க நினைச்சீங்கடா you can select the 2 cells and merge. பாக்கலாம் இந்த ரெண்டு செல்லும் நீங்க merge பண்ணிட்டீங்க. இதே நீங்க திருப்பி இந்த ரெண்டு ஆக்க நினைச்சீங்கடா you can split the cell. Okay, so yes, next you can delete any rows, delete the cell. அதே மாதிரி உங்களுக்கு டேபிள் வேண்டா டேபிளும் delete பண்ணிடு. Okay, so this is the this is how we insert a table. Next நான் பாப்போம் advanced inserting. So நான் insertingல பல வகையான insertings பார்த்துட்டேன். Okay, நான் inserting shapeல ஸ்டார்ட் பண்ணி inserting picture, table, text box, header, footer, page number. இப்போ நாம advanced inserting பார்க்க போறோம். advanced inserting சொன்னா ஓகே, நீங்க ஒரு புக் எடுக்கணும். ஒரு புக்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆக முந்தி அக்னாலேஜ்மெண்ட், அந்த புக் ஆத்தரை பத்தி, பப்ளிஷர்ஸ் பத்தி,
கவர் பேஜ் டைட்டில் அப்படி கொஞ்சம் பேஜஸ் இருக்கும் கண்டென்ட்க்கு முந்தி. ஓகே, அதுக்கு போறோம் தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல இருக்கிற பேஜ் நம்பரிங் ஆர்டருக்கு என்னோட புக் த ஃப்ளோ புக் த ஆர்டர் போகும். இந்த ரெண்டு இடத்துல இந்த அக்னாலேஜ்மெண்ட் ஆத்தரை பத்தி இன்ட்ரடக்ஷன் இந்த ஏரியால பேஜ் நம்பரிங் ரோமன் நியூமரல்ஸ்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற பேஜ் நம்பர்ஸ் நார்மல் நியூமரல்ஸ்ல நார்மல் நம்பர்ஸ்ல ரெண்டு விதமான பேஜ் நம்பரிங் ஆப்ஷன் ஒரு புக் இந்த ரெண்டு வகையான பேஜ் நம்பரிங்க நாங்க அட்வான்ஸ் இன்சர்ட்டிங் சொல்லுவோம். ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்தது இன்சர்ட்டிங்ல பேஜ் நம்பர்ஸ் நாங்க இன்சர்ட் பண்றது. சோ நாங்க இந்த பேஜ் நம்பரோ ஹெடர் ஃபூட்டர் எது இன்சர்ட் பண்ணாலுமே அதே என்டையர் டாக்குமெண்ட்க்கும் அப்ளை ஆகும் பிகாஸ் இது ஒரு டாக்குமெண்ட். ஓகே, இந்த ஒரு டாக்குமெண்ட் அடுத்தடுத்த பேஜ் கண்டினியூஸ் ஆகுறதுனால ஸோ இந்த அட்வான்ஸ் இன்சர்ட்டிங் நான் செய்ய போறேன். இந்த கண்டினியூவேஷன் இந்த ஒரு டாக்குமெண்ட் கண்டினியூவேஷனை பிரேக் பண்ணி நான் ஒரு எங்களுக்கு வேண்டிய மாதிரி பேஜ் நம்பரிங் ஆப்ஷன் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இது. ஓகே, அதுக்கு ஸோ நான் இங்க நம்பர் 2 சொல்றேன். ஃபூட்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே select the footer. Okay, இதுல நான் link to previous இந்த link to previous சொல்ற ஆப்ஷனை unlock பண்ணணும். அப்பதான் நான் இங்க பண்ற எந்த ஒரு சேஞ்சும் அடுத்த பேஜ் இதுக்கு முந்தி இருக்கிற previous பேஜ்க்கு லிங்க் ஆகாது. இதை unlock பண்ணிட்டு ஓகே go to page number format page numbersல உங்களுக்கு வேண்டிய ஒரு பேஜ் நம்பரிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு பேஜ் நம்பர் 1 2 ல இருந்து ஒரு ரெண்டு விதமான பேஜ் நம்பரிங் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகி இருக்கிறது. ஓகே, இதுதான் அட்வான்ஸ் இன்சர்ட்டிங். நெக்ஸ்ட் நான் பார்ப்போம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். இப்போ நாங்க இன்சர்ட்டிங் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்போ நாங்க ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் சொல்றது பார்ப்போம். ஸோ நான் ஒரு வேர்டை கிளியரா டைப் பண்றேன். இப்போ இங்க மெயின்டைனிங் தி கரெக்டா இருக்கிற வேர்டை நான் கேளும் இந்த ரெட் கலர்ல ஒரு zigzag அண்டர்லைன் பண்ணி காட்டுது. ஸோ இந்த அண்டர்லைன் காட்டுறது நாம இந்த சைடு ஒரு ஸ்பெல்லிங் எரர்ஸ் பண்ணினா. ஓகே, ஸோ இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கரெக்ட் வேர்ட் உங்களோட மவுஸ் நீங்க இந்த வேர்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க, கரெக்ட் வேர்ட் உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ல நிறைய இடத்துல இருந்தா நீங்க இதுக்கு ப்ரூஃபிங் ரன் பண்ணணும்.
கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் காட்டுற இந்த ப்ரூஃபையும் ரன் பண்ணணும். ஓகே, இதுக்கு நீங்க ரிவ்யூ சொல்ற இந்த டேப்க்கு மூவ் பண்ணுங்க. ரிவ்யூ சொல்ற இந்த டேப்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் சொல்ற இந்த குரூப்ல ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இந்த உங்களோட என்டையர் டாக்குமெண்ட்க்கும் ரன் ஆகி அதில் இருக்கிற கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஸ்பெல்லிங் இஷ்யூஸ் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இங்கிட்ட காட்டும், ப்ரூஃபிங்ல காட்டும். இப்போ நான் இங்கிட்ட பண்ணிக்கிறேன் ஸ்பெல்லிங் எரர்ஸ் 2. இதே உங்களோட கிராமட்டிக்கல் எரர்ஸ் என்ன செய்யணும்னா அது ப்ளூ அண்டர்லைன்ல ப்ளூ கலர்ல அண்டர்லைன் மார்க் ஒன்ல காட்டும். ஓகே, இப்போ இந்த ப்ரூஃபிங்ல எனக்கு இந்த மெயின்டைனிங் என்ற வேர்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டுது அண்ட் அதில் கரெக்ட் ஆப்ஷனும் கரெக்டான வேர்டும் காட்டுது. இதை நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண ஏதும். ஓகே, நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், அது மெயின்டைனிங் என்ற கரெக்டான வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த ஸ்பெல்லிங் என்ற வேர்ட் இந்த நெக்ஸ்ட் கிராமட்டிக்கல் இந்த நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் எரர் உள்ள வேர்டுக்கு மூவ் ஆகுது. இப்போ இங்கிட்டு உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங்க்கு கரெக்டான வேர்ட்ஸ் கொஞ்சம் காட்டுது. ஸோ திஸ் டைம் உங்களுக்கு வேணும்டா இது ஸ்பெல்லிங் எரராகவே வைக்கிறதுக்கு யூ கேன் இக்னோர் கிளிக் இக்னோர் ஒன்ஸ். ஓகே, உங்களுக்கு வேணுமெண்டா இதை இக்னோர் பண்ணி ஓகே இக்னோர் ஒன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்பெல்லிங் எரர் பண்ணிக்கிற வேர்டுக்கு மூவ் ஆகும். இக்னோர் ஆல் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லாம் ஸ்பெல்லிங் எரர்ஸும் இக்னோர் ஆகி இந்த நீங்க பிழையா டைப் பண்ண மாதிரியே இருக்கும், பட் இந்த ரெட் கலர் அண்டர்லைன் காட்டாது. ஓகே, ஸோ நான் இக்னோர் பண்ணல, நான் கிராமட்டிக்கல் எரர் இங்கிட்டு அப்ளை பண்றேன். And next we had one more option called add to dictionary. இதுல இந்த add to dictionary இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்பர் சொல்ற வேர்டை நான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணேன். இந்த வேர்ட் என்ன டிக்ஷனரியில இல்ல. இந்த டிக்ஷனரிக்கு ஆட் பண்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சரி ஒரு ஏரியாட என்ன சரி ஒரு சிட்டிட ஒரு டிக்ஷனரியில இல்லாத நேம்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணினா அது ஆட் டு டிக்ஷனரி ஆகும். ஓகே, அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. இப்போ நான் என்னோட ப்ரூஃபிங் ரன் பண்ணி என்னோட கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸ்பெல்லிங் எரர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் சும்மா சரி இந்த ஸ்பெல்லிங் சொல்ற வேர்டை ஸ்பெல்லிங் எரர் கரெக்ட் பண்ணாம இக்னோர் பண்ணிருந்தேன்டா இந்த ஸ்பெல்லிங் எரர் வந்து இந்த பீஸ்ல மட்டும்தான் காட்டாது. இந்த டாக்குமெண்ட் நீங்க யாருக்கு சரி ஷேர் பண்ணீங்கன்னா அந்த நீங்க அனுப்புற பீஸ்ல உங்களோட இருக்கிற இந்த எல்லா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸும் காட்டும். நீங்க இக்னோர் பண்ணிருந்தா உங்களோட பீஸ்ல மட்டும்தான் காட்டாது. இதை யாருக்கு சென்ட் பண்ணாலும் அந்த பீஸ்ல இதை காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, ஸோ நான் ப்ரூஃபிங்கை டீஆக்டிவேட் ஆர் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இதை எப்படி நான் ஆக்டிவேட் பண்றேன்னு பார்ப்போம். அதுக்கு ஓகே கோ டு ஃபைல், இந்த மோ ஆப்ஷன்ல மோ ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. இப்போ இந்த மோ ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். இந்த ஜெனரல்ல இருந்து கம் டவுன் டு திஸ் ப்ரூஃபிங்க்கு நீங்க வந்ததுக்கு போறோம். when correcting spelling and grammar in word, இதுல இந்த 4 ஆப்ஷன் கிளிக் ஆகி இருந்தா தான் உங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கிற ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ் காட்டும். இது ஒரு அன்டிக் ஆகி இருந்தா உங்களோட ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ் காட்டாது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் நாங்க இப்போ சொன்னேன் வேற எந்த சரி ஒரு பிசிக்கு அனுப்பி நீங்க இக்னோர் பண்ண இந்த ஸ்பெல்லிங் எரர்ஸ் காட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கடா அதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஃபாலோ இந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்க. ஓகே, இப்படி நீங்க பண்ணீங்கடா நீங்க இக்னோர் பண்ண எந்த ஒரு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸும் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ற எந்த ஒரு பீஸுக்கும்
காட்டாது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். நெக்ஸ்ட் வில் மூவ் டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். எப்படி நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இன்சர்ட் பண்றேன்னு பார்ப்போம். நான் சொல்லிருந்தேன் டேபிள் ஆஃப் கண்டென்ட்க்கு நான் அது செய்யறதுக்கு ஸ்டைல்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை delete பண்றேன். ஓகே, delete பண்ணிடுறேன். நான் இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ல செய்ய மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஒரு blank page லீவ் பண்ணிட்டேன். ஹெட்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி செய்ய சென்டென்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஓகே அப்ளை பண்ண வேண்டிய பேஜ்க்கு வந்துட்டு இது சிம்பிள். இன் ஜஸ்ட் 2 clicks உங்களுக்கு இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்ளை பண்ணிடும். அதுக்கு நீங்க ரெஃபரன்சஸ் சொல்ற டாப்க்கு போங்க. இந்த ரெஃபரன்சஸ் சொல்ற டாப்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. இதுல வேண்டிய பில்ட்-இன் டேபிள் ஆஃப் கண்டென்ட் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்ரோவா. In just 2 clicks ஒரு ரெண்டு கிளிக்ல ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் கம்ப்ளீட்டா அப்ளை ஆகிடும். ஸோ நாங்கள் ஸ்டைல்ஸ் குரூப்பை நான் யூஸ் பண்ணுறேன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு 20 மினிமம் ஒரு 20 டாபிக்ஸ் மீதின்னு வைப்போமே. அந்த 20 நீங்கள் கண்டென்ட் என்று போட்டு ஒவ்வொன்றா டைப் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்டைல்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்ளை பண்ணதும் with page numbers உங்களுக்கு இந்த table of content apply ஆகுது பார்க்க இயலும். ஓகே, so next reference. so இதே மாதிரி reference எப்படி ஆட் பண்றீங்க பார்ப்போம். reference சொல்றது as we all know நான் என்னோட டாக்குமெண்ட்க்கு கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஹெல்ப் ஓகே எடுத்து இருந்தாலும் அதை நாங்கள் ரெஃபரன்ஸா இதுக்கு மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே, வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று செய்யற நேரம் கண்டிப்பா அந்த நாங்கள் டாக்குமெண்ட் செய்யறதுக்கு ஒரு வெப் பேஜ் ஒரு வெப் ஆர்டிக்கலாலேயோ ஒரு நியூஸ் பேப்பராலேயோ ஒரு புக்காலேயோ ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் நீங்க எடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிடுவீங்கடா. ஒரு டாக்குமெண்ட் நீங்க பேஸ்ட் பண்ணிடுவீங்கடா கண்டிப்பா அதை எங்கேயால நீங்க எடுத்தீங்கன்றத ரெஃபரன்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணவே ஆகும். ஓகே, இப்போ நீங்க புக்கால ஒரு சென்டென்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா அந்த புக் நேம் ஆத்தர் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ரெஃபரன்ஸ்ல கொடுக்கவே ஆகும். இப்படி நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்காட்டியாது அந்த டேட்டா பிளேகரிதம் ஆர் காப்பிரைட் கிளைம்ல கேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு டபுள் கோலம் உள்ளுக்க ஒரு புக்ல வர ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றேன். ஓகே, ஸோ இப்படி நான் சென்டென்ஸ் டைப் பண்றேன் டபுள் கோலம் உள்ளுக்க தான் டைப் பண்ணுவோம். டபுள் கோலம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இந்த சென்டென்ஸ் எடுத்து புக் ஆத்தர் இந்த பேரை பிராக்கெட் உள்ளுக்க டைப் பண்றேன். ஓகே, இப்ப இல்ல நான் புக் நேம் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணவே இப்படி செஞ்சா தான் உங்களுக்கு ப்ளே ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். ஓகே, இந்த எல்லா ரெஃபரன்ஸும் நீங்க ஃபைனல் இப்ப டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்ளை பண்ண
ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி ஃபைனலா இப்படி எத்தனை ரெஃபரன்ஸ் நாங்க எடுத்திருந்தாலும் அதெல்லாம் லாஸ்ட் பேஜ்ல ரெஃபரன்சஸ் என்ற ஒரு பேஜ்ல நான் கண்டிப்பா அப்ளை பண்ணவே ஓகே. அதுக்கு நீங்க ஒவ்வொன்றா டைப் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. ஓகே. ஸோ நீங்க இதுல go to these references, insert citationல add new source. ஸோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் அதுல டைப் ஆஃப் source இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா புக் கொண்டால எடுத்து சென்டென்ஸ். ஸோ புக் அது ஜர்னல், ஆர்டிக்கல், ரிப்போர்ட், வெப்சைட் அப்படி உங்களுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் டைப் ஆஃப் சார்ஸ் வரும். இதுல வந்து செலக்ட் ஒரு டைப் ஆஃப் சார்ஸ் கரெக்டான டைப் ஆஃப் சார்ஸ் செலக்ட் பண்ணு. நெக்ஸ்ட் ஆத்தர் ஷர்மா.